Hey students, today I am going to example 2.30 வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து எக்ஸாம்பிள் 2.29 வந்து சால்வ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுன்றதால தான் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் டுமாரோ அன்வர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு. அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு ரைட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை கேட்டுக்கலாம். ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு ஒரு குரூப்பில் சென்ட் பண்ணி விட்ருவேன் இன்றைக்கி எடுக்க போகிற கிளாஸை. ஓகேங்களா? அதாவது நாளைக்கு எடுக்க போகிற கிளாஸை நான் கிளாஸ் எடுத்து முடித்த பிறகு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதை பார்த்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் வந்து எழுதிக்கலாம். கிளாஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம டுடே கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 2.30 இதில் இந்த எக்ஸசைஸில் நமக்கு தேவைப்படுற ஃபார்முலா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்ப்ளிஃபை வந்து 1 + cos 2 θ + I sin 2 θ டிவைட் பை 1 + cos 2 θ மைனஸ் I sin 2 θ ஹோல் பவர் 13 நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோல் பவர் 13 கொடுத்துருக்காங்க. இதில் இசட்டுன்றதை நான் என்ன எடுத்துக்கிட்டேன், அதாவது நம்ம சின்ன குழந்தைங்க கிடையாது, நம்ம +2 வந்துட்டோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணால் நம்மளுடைய அசம்ஷனில் நம்ம வேல்யூ எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இசட்டோட வேல்யூ வந்து cos 2 θ + I sin 2 θன்னு நம்ம வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு இதெல்லாம் ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரோட வேல்யூ தான் மாடுலஸ் ஆஃப் இசட்டு. இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரை நம்ம இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். இதை வந்து இசட் பார்னு எழுதலாம். இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 வி கெட். இப்போ இதுலேருந்து இசட் பார் வேணும்னா நமக்கு 1/இசட்னு எழுதிப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இசட்னா cos 2 θ + I sin 2 θ. 1/இசட்னா உங்களுக்கு அப்படியே என்ன வரணும், இதுடைய காஞ்சிகேட் வந்து மைனஸ் வரணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் நமக்கு போடுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/இசட்டு. அப்போ 1/இசட்னா 1/cos θ ப்ளஸ், அதாவது இங்கே cos 2 θ ப்ளஸ் I sin 2 θன்னு இருக்குது. இதோடைய காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். cos 2 θ மைனஸ் I sin 2 θன்னு நம்ம ரைட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ 1 × cos 2 θ மைனஸ் sin 2 θ டிவைட் பை அதேமாரி cos 2 θ மைனஸ் I sin 2 θ. இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெசசரி. அதனால் நீங்கள் வந்து 1/இசட்டுன்றது நமக்கு எப்படி வருது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ இது 1 × cos 2 θ மைனஸ் I sin 2 θ. இது cos a + b அதாவது cos a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்னா cos ஸ்கொயர் 2 θ ப்ளஸ் sin ஸ்கொயர் 2 θ. அதோட வேல்யூ வந்து 1ன்றதால நமக்கு cos 2 θ மைனஸ் I sin 2 θ. ஏன்னா இங்கே I × ஐயோட வேல்யூ வந்து I ஸ்கொயரு. I ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி -1. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் a² - b² = a + b × a - b இருக்கும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் ஆகிடும் நமக்கு. அதனால் cos ஸ்கொயர் 2 θ ப்ளஸ் sin ஸ்கொயர் 2 θோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 வரதால் நமக்கு cos 2 θ மைனஸ் I sin 2 θ. இப்போ இசட்னா cos 2 θ ப்ளஸ் I sin 2 θ. அதே அதோடைய காஞ்சிகேட் எடுத்தால் 1/இசட் அதோடைய இன்வர்ஸ் எடுத்தால் cos 2 θ மைனஸ் I sin 2 θவுக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள். தேர்ஃபோர் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதியிருக்காங்க. 1 + cos 2 θ ப்ளஸ் I sin 2 θ 1 + cos 2 θ மைனஸ் I sin 2 θ. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு cos 2 θ ப்ளஸ் I sin 2 θோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், இசட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ 1 + இசட்டு. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா cos 2 θ மைனஸ் I sin 2 θவுடைய வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா 1/இசட்டு. ஏன் மிஸ்னால் அதோடைய காஞ்சிகேட் நம்ம எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஃப்ரண்ட்டில் 1 + 1/இசட்டு. அப்போ நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இசட் + 1 டிவைட் பை இசட்டுன்னு வரும். அந்த இசட் வந்து ரெசிப்ரோக்கில் மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க.
1 + z z/z+1. அப்போ 1 + zனாலும் z+1னாலும் ஒரே மீனிங் தான். அப்போ இசட்னு வருது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டினில் பவர் 30 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இசட். அப்போ அதுக்கு பவர் ரைஸ் 13 எடுத்திங்கன்னா cos 2θ + I sin 2θ இன்ட்டு பவரில் நம்ம 13 எழுதிக்கிறோம். அப்போ இந்த வேல்யூ வந்து டிமாரின் தியரம் படி அப்ளை பண்ணிங்கன்னா cos × 30, அதாவது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா cos × 30 × 2θன்னு எழுதுவீங்க, ப்ளஸ் I sin 30 × 2θன்னு எழுதுவீங்க இல்லைங்களா. அப்போ 30 × 2 வந்து பார்த்திங்கன்னா 60θ நமக்கு வேல்யூ வருது. ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, அதனால் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து சிம்ப்ளி இது வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம் போகலாம். இப்போ ஃபைண்டிங் nth ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபைண்ட் த nth ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாரி ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். டிமாரிஸ் ஃபார்முலா கேன் பி யூஸ் டு அப்டைன் ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சப்போஸ் n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்துச்சுன்னா, சப்போஸ் n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ்னால் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஒன்லி வந்து ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னு, அண்ட் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதோடைய nth ரூட்ஸ் ஆஃப் z வந்து டினோட்டட் பை நம்ம என்ன எழுதுனா z பவர் 1/n எழுதணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். தென் வி ஹேன் w பவர் n = z. அப்போ w இது வேல்யூ வந்து அவங்க அசம்ஷனில் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான். therefore the value of omega r power 1/n cos theta plus 2k pi by n plus I sin theta plus 2k pi by n k belongs to z. belongs to zனா இன்டிஜர்ஸ்னால் உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூ வரலாம், மைனஸ் வேல்யூ வரலாம், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. இதோடைய ப்ரூஃப் தான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நமக்கு தேவையானது இந்த ஸ்டெப்பு தான். இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தில் லாஸ்ட்டாக வந்து தீட்டா கூட ஒரு 2k பையை வந்து ஆட் பண்ணுவோம். டிமாரி தீரம் வந்து பார்த்திங்கன்னா பவரில் இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து டிவைடில் வரும். இப்போ நம்ம cos θ ப்ளஸ் I sin θ ஹோல் பவர் n = cos nθ ப்ளஸ் I sin nθன்னு எழுதுறீங்கல்லப்பா. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பவரில் 1/n இருந்துச்சுன்னா, இந்த கொடுத்துருக்காங்கல்ல z பவர் 1/n இருந்துச்சுன்னா, அந்த பவரில் இருந்துச்சுன்னா நமக்கு டிவைடில் வரும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேவுக்கு வந்து நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேக்கு 0 1 2 எக்ஸட்ரா n-1. அப்போ z பவர் 1/n r பவர் 1/n அதோடைய இது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. cos θ ப்ளஸ் 2k pi n ப்ளஸ் I sin θ ப்ளஸ் 2k pi n. கேவோட வேல்யூ வந்து 0 1 2 3 எக்ஸட்ரா n-1 வரைக்கும் நமக்கு வேல்யூ போயிட்டுருக்கும். ஒரு ரீமார்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த டிமாரின் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று x is a rational, then cos x θ ப்ளஸ் I sin x θனா ஒன் ஆஃப் த வேல்யூஸ் வந்து பவரில், அதாவது n தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ்ன்னு இருக்குது. இப்படியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம வெறும் என்ன பார்த்துருப்போன்னா வெறும் பவரில் n வேல்யூஸ் மட்டும் பார்த்துருப்போம். அப்போ பவரில் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் ஃபார்ம். இதுதான் வந்து டிமாவுடைய ஜென்ரல் ஃபார்ம். பவர் எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் போடுறது தான் அதோடைய ஜென்ரல் ஃபார்மேஷனு. அதுக்கடுத்து போலார் ஃபார்ம் ஆஃப் யூனிட் சர்க்கிள்னால், யூனிட் சர்க்கிள் உங்களுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் iy த ஹோல் ஸ்கொயர்னால் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இசட்டு e பவர் I θனா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். e பவர் I θனா cos θ ப்ளஸ் I sin θ. அதே இங்கே வந்து e பவர் I 2 θவாக இருக்குது. e பவர் I 2 θவாக இருக்குன்னா நீங்கள் என்ன எழுதுனா cos 2 θ ப்ளஸ் I sin 2 θன்னு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா. இதே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் மைனஸ் போடணும். மைனஸ் I 2 θ இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடணும். அதுக்கடுத்து nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்னா z பவர் n நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இசட்டுக்கு வந்து cos 2k pi n ப்ளஸ் I sin 2k pi n. இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா e பவர் I 2k pi nன்னு எழுதலாம். ஆல்ரெடி சொல்ல e பவர் I θனா cos θ ப்ளஸ் I sin θ மாதிரி e பவர் I 2k pi nனா நம்ம cos 2k pi n ப்ளஸ்
ஐ சைன் 2k பை என்னன்னு நம்ம ரைட் பண்ண முடியும். கேவோட வேல்யூ வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் நம்ம வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் n-1னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒரு ஜிபி ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு ஜாமெட்ரி ப்ராக்ரஸ் இதில் இருக்குது. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1 - r⁴n / 1 - r. நம்ம 10th படிச்சிருப்போம். அதுதான் இந்த r⁴nக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கணும், ஒமேகா பவர் n 1 - ஒமேகா. அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0. இப்போ ஒமேகா பவர் என்னோட வேல்யூ வந்து 1. ஒமேகா என்னவாக இருக்கக்கூடாதுன்னா +1 இருக்கக்கூடாது. அப்போ த சம் ஆஃப் த ஆல் த nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ என்ன வரும்னா 0 வரும். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்னு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் த nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா நமக்கு என்ன வேல்யூனா 1. அது இப்போ ஆடுனா நமக்கு 0 வருது. ப்ராடக்ட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து -1 ஹோல் பவர் n-1ன்னு வரணும். இது வந்து ஒரு 1 மார்க் ஒரு கொஸ்டின்னு. அதுக்கடுத்து ஒமேகா பவர் n-k ஒமேகா பவர் -k இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒமேகா பவரில் அதை பார் ஒமேகா பார் பவர் கேன்னு எழுதலாம். அந்த ஒமேகா பவர் n-kவை எப்படி எழுதலாம்னா ஒமேகா பவர் -k ஒமேகா பவர் பார் k. இதோட வேல்யூ 0 ≤ k ≤ n-1. ஓகே, இந்த நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, இதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். ஆல் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் சம் ஆஃப் த nth ரூட்ஸ் ஆஃப் ஆல்வேஸ் வந்து இங்கே படிச்சது தான் நமக்கு = 0வாக இருக்கும். ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா -1 ஹோல் பவர் n-1. ஆல் த nth ரூட்ஸ் ஆஃப் வந்து சர்க்கிளாக இருந்துச்சுன்னா வித் சென்டர் வந்து ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் வந்து 1. ரூட்ஸை டிவைட் த சர்க்கிள் n ஈக்குவல்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாலிகான் n சைட்ஸு இருக்கும். இந்த நோட்டை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துன்னு பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு 1 மார்க்கில் நமக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம இதுக்கு உண்டான ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.